அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை குழுவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மேற்கு மண்டலத்தின் சார்பாக இன்று கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சங்கங்களும் பொதுமக்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நாங்கள் பரிசீலித்து தலைவர் அவர்களின் பார்வைக்கு எடுத்து சென்று உண்மையான ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க உள்ளோம். நீங்கள் எதை கேள்வி கேட்குறதா கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி மதுரை அப்புறம் கடலூரில் மக்கள்கிட்ட சந்திக்கும் நிகழ்ச்சி நடந்தது. அந்த பல்வேறு அமைப்புகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கேட்டோம், நீங்கள் எங்களை வந்து சந்திக்கிறீங்க, மற்ற கட்சியினர் இதே மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை குழுவெலாம் வந்திருக்காங்களே, அவங்ககிட்ட நீங்கள் போய் இதே மாதிரி மனுக்கள்லாம் கொடுத்தீங்களான்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் யாருமே அவங்ககிட்டலாம் நாங்கள் போகவே இல்லை, அவங்க ஒவ்வொரு முறையும் இது மாதிரி வாங்கிக்கிறாங்க, கேட்குறாங்க, எங்கிட்ட ரெப்ரஸன்டேஷன்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் அதனால் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அவங்க பண்ணுறாங்க அப்படி பண்ணுவாங்க நம்பிக்கையே இல்லை, அதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்கள் தேர்தல் அறிக்கை குழுவோட ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகள்லாம் வருது. விவசாயம், மகளிர், விளிம்புநிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களோட கோரிக்கைகளும் வந்துட்டுருக்காங்க. அது அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து அதற்கான குழுவோடு சேர்ந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். இல்லை, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் தலைவர் அவர்கள் தனித்தனியாக குழுவை அமைத்திருக்கிறார். இது பிரத்யேகமாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக குழு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் பிரச்சார குழுவில் முக்கிய உறுப்பினராக இருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ண நீங்கள் முயற்சி பண்ணுவீங்கன்னு தெரியும். அதற்கெல்லாம் தமிழக வெற்றிகளை இல்லை, அதாவது மதுரை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் பல்வேறு குழுக்களிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார். ஆக அண்ணன் செங்கோட்டையன் உட்பட இங்கு வருகின்ற தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் உட்பட செயல் வீரர் கூட்டங்கள் நடத்தி தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக செல்லக்கூடிய உறுப்பினர் உட்பட அனைவருக்கும் சம அந்தஸ்தில் பொறுப்புகள் வழங்கப்படுவதே தவிர இவரை இந்த குழுவில் வைக்க வேண்டும், அந்த குழுவில் வைக்க வேண்டும், வைக்கக்கூடாது என்கின்ற முறையை தலைவர் பின்பற்றவில்லை. எல்லோருடைய திறமையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய, அவருடைய திறமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே எல்லோருக்கும் உரிய இடம் தரப்பட்டிருக்கிறது. இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான விருப்ப மனுகள் மக்கள் நேரில் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்கணுங்கிற உதாரணமாக எங்கள் தலைவர் இருக்கார். திருப்பியும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டி நாங்கள் வந்து தமிழ் வெற்றி கழகத்துக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு எங்களால் ஈஸியாக சொல்லியிருக்க முடியும். ஆனால் யாருக்கும் இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறது ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு மாலையே வந்து ஒரு தலைவர் அவர்கள் இந்த முடிவை எடுத்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக இதை பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்த சிந்திச்சிட்டு இருக்காரு. சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும். எங்கு வைத்தாலும் ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள், எங்கு வைத்தாலும் எவ்வளவு தொலைவில் வைத்தாலும் மக்கள் தமிழக வெற்றி கழகம் நடத்துகிற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு நடத்துகிற கூட்டங்களுக்கு எந்த இடத்துல வைத்தாலும் வருகிறார் என்பதை நீங்களே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த காலை ஆரம்பித்து மாலை வரைக்கும் நடத்த போகிறோம். எந்தெந்த இடங்களிலிருந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு தேடி வந்து பார்க்கும் நிலைமை நம்முடைய தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியிருக்கிறது. இல்லை, இது கோவை மட்டும் இல்லை, பல்வேறு மாவட்ட மேற்கு மண்டலத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சேர்ந்து தான் இங்கே நடக்குது. அதனால் இந்த இடம் தேர்வாகத்தான். அது மட்டுமல்ல, நாங்கள் ஆன்லைன் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் நாங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாகவும் மக்கள் ஆயிரக்கணக்கான மெயில்ஸ் இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு.
தலைவர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசினது முழுக்க முழுக்க உண்மையான யதார்த்த நிலையை பேசியிருக்காரு. இப்போ அதிமுக ஒரு தலைமை, ஒரு கூட்டணிக்கு தலைமைங்கிறது தானாக உருவாகணும். ஒருத்தர் சொல்லி இவர் தலைமை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. இப்போ இந்த கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணா? இங்கே எந்த கட்சி ஃபார்ம் பண்ணாங்க? இந்த என்டிஏ கூட்டணியை உருவாக்குனது, ஒருங்கிணைத்தது எல்லாமே டெல்லி தலைமை தான் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் நீங்கள் தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உண்மையான தலைமை அங்கே தான் இருக்குது. அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க ஒருங்கிணைத்ததுனால பல்வேறு அழுத்தங்கள்னால தான் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்துருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட கட்சியினர் சொன்னதுனால யாரும் சேரல, டெல்லி சொன்னதுனால தான் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அண்ணா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. முழுக்க முழுக்க ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொருத்தர் இருப்பாருங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இதை பதில் சொல்லிட்டேன். அவங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்களோட அரசியல் எதிரி திமுக மட்டும்தான். திமுக ஆளும் கட்சி. அந்த திமுகவை என்ற தீய சக்தியை வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை, எங்கள் இலக்கு. பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோமே. இப்போ தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க? திமுக இருக்கு. திமுகவை வீழ்த்துவதற்கு தான் ரெண்டுமே பிரதானம் தான். இப்போ வரப்போகிறது தேர்தல் அரசியல் தானே, அரசியல் எலெக்ஷன் தான் நடக்க போகுது. இந்த தேர்தலை கொள்கையின் அடிப்படையில் இங்க பாருங்க, இந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தலை கொள்கையின் அடிப்படையில் தான் நடக்க போகுது. அதனால கொள்கை ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம், அரசியல் ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம். இது அரசியல் தேர்தல். அதனால திமுகவை வீழ்த்துவோம், கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம். யாரு கிள்ளிக்கிறியா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும். சிறுபான்மையினரை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் இது வரைக்கும் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாக்குறுதிகள் நீ பார்த்துருப்பீங்க. கடந்த தேர்தலில் அவங்க சிறுபான்மையினருக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க. மக்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. உண்மையான சிறுபான்மையினர் பாதுகாவலராக எங்கள் தலைவர் இருப்பார். நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஊடகத்திலிருந்து கேட்குறீங்க, தலைவர் அவர்கள் ஏன் வெளியில் வரல அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலூரில் 8ஆம் தேதி, இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துகிறோம். நாங்கள் மனு கொடுத்தோம். காவல்துறையிடம் மனு கொடுத்து சில தினங்களிலே வேலூரில் முதல்வர் அவர்களோட நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அதை காரணமாக காட்டி எங்கள் தலைவரின் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இப்போ எஸ்ஓபி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எஸ்ஓபியில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பாரபட்சமான ஒரு எஸ்ஓபியாக இருக்குது. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் யார் முதன்மை அரசியல் சக்தியாக இருக்குது? இப்போ நாங்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எங்களுக்கு எந்த கேட்குற அனுமதிக்கு 30 நாட்களுக்கு கேட்குறாங்க எஸ்ஓபி. 50,000 மேலே ஒரு கூட்டம் வரும் என்றால் 30 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி கடிதம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது நடைமுறையில் எப்படி சாத்தியமாக இருக்கும்? இது ஒரு சம வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்கும்? அது மட்டுமல்ல, ஒரு எஸ்ஓபியில் வேற பல்வேறு என்ன ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க, அங்கே பாதுகாப்பு, அந்த வென்யூ, அந்த திடல் மட்டும் இல்லாமல் சுற்றியுள்ள எல்லா பகுதிகளுக்குமான பாதுகாப்பு எல்லாத்துக்கும் யார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்களோ அவங்க பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க காவல்துறையினரும் அரசும் அவங்களோட பொறுப்புகளை எங்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இந்த எஸ்ஓபியே தமிழக வெற்றிக்கழகத்திற்கு எதிராகத்தான் உருவாக்கப்பட்டது. வேற எந்த கட்சி, அந்த ஒரு முக்கியமான கிளாஸ், ரிகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்ற அந்த விதியே தமிழக வெற்றிக்கழகத்திற்காக மட்டும்தான் அந்த சேர்க்கப்பட்டது. அதுதான் உண்மை. இதுவரை நாங்கள் சேலம் கூட்டத்திற்காக அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுவரை அந்த அனுமதி கிடைக்கல. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதற்கான உரிமை முடிவு மக்கள் எடுப்பார்கள். எதுங்க?
எங்கள் தலைவர் அவர்கள் மக்களை சந்திப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கான மாற்று ஏற்பாடுகளை நாங்கள் அதுக்கும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நடக்கிறப்ப தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் கொள்கை முடிவு. அரசியல் கட்சி சில கட்சிகள் கூட்டணி வரணும், கூட்டணி வந்தால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. அது ஒரு கொள்கை முடிவு. அதனால தான் முதல் மாநாட்டிலே அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பொழுது எந்த கட்சியும் கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல. இது எங்கள் கொள்கை முடிவு. நன்றி. நியாயமான நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.